இன்னைக்கும் ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாக் ஷீப். பிளாக் ஷீப்னுடைய ஓனர்களில் ஒருவன் விஜய் சித்து. ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட தேவை ரொம்ப அதிகமாகுது. எல்லா தேவையும் பிளாக் ஷீப்பால ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாது. அப்பதான் அவன் இந்த ஐடியாவை சொன்னான். டேய் நான் பேசாம சேனல் பண்ணலாம்னு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னா, தாராளமா பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆபீஸ்க்குள்ள இருந்து தான் அந்த சேனல் ஆரம்பிச்சது. 3 மாசம் வரல விஜய் சித்து விலாக்ஸ் நம்ம ஆபீஸ்க்குள்ள தான் இயங்கவே செஞ்சது. அப்புறம் அவனுக்கு நிறைய பேர் டீம் பெருசாக்கணும் இது அப்படிலாம் வரும்போது நான் வெளில போறேன்ப்பா, அங்க போய் இன்னொரு ஆபீஸ் பார்த்திருக்கேன்ப்பா, தாராளமா பண்றா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு மியூச்சுவலா எடுத்த டிசிஷன். ரெண்டாவது அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனை நீ இங்கே இருக்கணும், நீ எங்களுக்கு மட்டும் தான் பண்ணணும்னு சொல்றதே பெருங்குத்தம் நினைப்பேன். இன்னைக்கும் ஹி இஸ் a part of black sheep. black sheepனுடைய ஓனர்களில் ஒருவன் விஜய் சித்து. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அவன். இன்னொரு வேலை பார்க்கறதுனால எனக்கு சந்தோஷம் தான். அதனால இது இவ்வளவு பெருசா இருக்குது இன்னும் பெரிய பெருமை தான். இன்னும் சொல்ல போனா விஜய் சித்து விலாக்ஸ்ல இருக்க 20 பேரா 25 பேரா எல்லாரையும் இன்னைக்கு மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு 10-15 பேர் அதுல தெரியுது, ஃபேஸ் தெரியுது. எல்லா டெக்னீஷியன்ஸ் உட்பட எல்லாரையும் ரசிக்கிறாங்க. எல்லாரும் பிளாக் ஷீப்ல இருந்து வந்தவங்கன்றது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். அதுல ஆடுன்னு சொல்லிட்டு பெண் குழந்தை சொன்னதுக்கு ஒரு காரணம் அவன் ரொம்ப ஆசைப்பட்டது பெண் குழந்தைக்கு. ஸோ அதனால நான் அது சர்ப்ரைஸா இருக்கணுன்றதால அப்படி சொன்னேன். அவனுக்கு ஆசையே பெண் குழந்தை பிறக்கணுன்றது அது எனக்கு கிடைச்ச பிளஸிங் தான். இன்னைக்கும் அந்த வீடியோவை பார்க்குறப்ப எனக்கு அது கண்ணு கலங்கும். அப்படி ஒரு மொமெண்ட் அவனுக்கு அத்தனை பேர் முன்னாடி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேமராஸ் முன்னாடி கிடைச்சது எனக்கு ரொம்ப, நான் இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பார்ப்பேன். ஒரு கிரியேட்டர் எந்த முகப்பூச்சும் இல்லாம தான் யாருங்கிறத அப்படியே காட்டி மக்களால் அப்படியே ஏத்துக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு இன்னைக்கு அவங்களோட லைஃப்ல ரொட்டீன்குள்ள ஒருத்தனா சாப்பிடுற மாதிரி குளிக்கிற மாதிரி டெய்லி விஜய் சித்து விலாக்ஸ் பார்க்கணுன்ற ரொட்டீன்குள்ள மக்கள் வந்திருக்காங்க. அப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒருத்தனா பார்த்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் தலைமுறையில சித்துவுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இன்னொருத்தர் போனாலே அதுக்கு இப்ப தமிழ்லைன்ல 2 பேர் போட்டோவை போட்டு சண்டையா அதெல்லாம் நாங்களே போட்டுட்டோம். நீங்களே 2 பேரும் சண்டையா அப்படின்னு போட்டோம். அது என்ன வேற யாரோ தம்ப்நெயில் போடுறது, நம்மளே தம்ப்நெயில் போடுவோம். கீழே அது கார்த்திக் கேள்வி கேட்பாரு. அவர் கேட்கறதுக்கு நீங்களே நான் இருங்க ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் பண்ணி பேசுனீங்க. ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி லாக் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிச்சதா இல்லை நீங்கள் இல்லைடா நீ இது போய் பண்ணுங்க அப்படின்னு? இல்லை, சொல்லிட்டு தான் ஆரம்பித்தான். ஆக்சுவலாக சித்துவுக்கு அதுக்கு முன்னாடி படம் ஒன்று கமிட் ஆகிறதா இருந்துச்சு. அப்படி போயிருந்தா அந்த படத்துக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்படி போயிருந்தா அவன் விலாகே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், லைஃப்பில் கிடைக்கிறத விட கிடைக்காத விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகணும். சித்துவுக்கு அந்த பட வாய்ப்பு கிடைக்காம போனதுனால தான் அவன் அடுத்த கட்டம் போனான். அது கிடைக்காம போச்சு. அது இருந்திருந்தா அது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். சினிமா பண்ணிடணுன்னு லைவில் இருக்கிறப்போ ஒன்று நடக்கிறது இருக்குல்ல. அவன் அன்னைக்கு காலையில் அதுக்கு தான் நான் அங்கே போனேனே. ஏன்னா அவன் அங்கே இருக்கணும், அவங்க கூட அங்கே இல்லை. அதை புரிஞ்சுக்கிற இடத்துல ஷாலினி இருந்தாங்க. பரவாயில்ல போங்கன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிருக்க ஒரு வாய்ப்பு. ஒரு செட் பேஸ்டு ஷோக்கு ஃபஸ்ட் டைம் ஆங்கர்ன்ற வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவனால் விட முடியாது. அன்னைக்கு அங்கே இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ். ஆனால் இங்கே காலையில் வந்ததுலேருந்து அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது மாதிரிடா அங்கே இப்படி இருக்குடா, பனிக்கூட வேறு உடஞ்சிருச்சுங்கிறாங்க, எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குடா, இதாக இருக்குடா, என்னடா பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறான். அப்போ நான் இல்லைடா இது உனக்கு அங்கே அவங்க இருக்காங்க, அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. ஸோ என்னன்னாலும் நீ அங்கே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டு தான். அதை நீ இங்கேருந்து ஃபோனில் கூட கொடு, இதை விட வேணாம். ஏன்னா இங்கேருந்து ஷோ ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டுட்டாங்க எனக்கு. தலைவா இன்றைக்கி அவங்க இல்லைன்னு ஆகிட வேணாம் தலைவா, ஃபஸ்ட்டே ஷூட் போகிறோம். அது அவங்களுக்கும் சென்டிமெண்ட்டாக யோசிப்பாங்கள்ல. அவரும் நம்மளோட ஜார்ஜ் பிரதர்ன்னு சொல்லி அவர் தான் சர்வைவர் டைரக்டர், அவர் தான் அங்கே ஷோ ப்ரொடியூசர். அவருமே அவருக்குமே ரொம்ப சென்டிமெண்டலி அது ஃபஸ்ட்டு ஷோ, அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணுற ஃபஸ்ட் ஷோ. அதனால அவருமே சொன்னார். ஸோ பேசிட்டு போயாச்சு. நான் சரி நம்ம கூட இருந்தால் வீட்டுக்கும் இவனுக்கும் நடுவில் பிரிட்ஜாக நம்ம இருக்கலான்னு தான் அங்கே போனேன். போயிட்டு ஃபஸ்ட்டு ஷூட் முடிஞ்சது. 2வது ஷூட் போயிட்டு இருக்கப்போ எனக்கு ஃபோன் வந்துருச்சு, நலமாக இருக்காங்க 2 பேரும், பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இது கொஞ்சம் பிரேக் விட்டிங்கன்னா சொல்லிடலாம் அவன்கிட்ட அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஏன் தலைவா பிரேக் விட்டுக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே போய் சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு எதாவது பிரச்சனையாக உள்ளே போகிறதுல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன. சில மேஜிக்லாம் அப்படி அமைஞ்சு நடக்கும். அன்னைக்கு இனியால் பிறந்ததை நான் சொல்லணுன்றது எனக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராப்தம்.